ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணனா உடனே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையுமே வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி நம்ம சார்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. நீங்கள் இதுவுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா விஎம்எஸ் டிஎம்டி லிமிடெடுடைய ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போதும். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓ வந்து எப்படி இருக்குது, இதில் வந்து ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நமக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா, அண்ட் ஃபைனலாக நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்ற உட்பட நம்ம அனைத்தையுமே இந்த வீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து பார்க்க போதும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து 30 டேஸ் சேலஞ்சுன்னு ஒன்று வச்சிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னாக்கா, அதுக்கு இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்ம சேனலை வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுன்றதா அந்த சேலஞ்சு. ஸோ இது பார்க்கலாம், இந்த சேலஞ்சில் நான் வின் பண்ணுறேனா இல்லை லூஸ் பண்ணுறேனா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கிவ் அவே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு வந்து என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த கம்பெனி வந்து என்னதான் பண்றாங்க இப்படின்னாக்கா, இவங்க வந்து டிஎம்டி கம்பிகள் இருக்கு இல்லைங்களா? டிஎம்டி பாஸ். ஸோ அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது தான் வந்து இவங்களோட பிசினஸாவே இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க இவங்க. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, டிஎம்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் பால்ஸ். ஓகேவா? இதை வந்து அவங்களுடைய பிளான்டான குஜராத் அகமதாபாத்தில் இருக்கிற பைலா வில்லேஜ்ல இருந்து தான் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிஎம்டி பாஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க பார்த்தாக்கா, எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே. இது வந்து வீடு, கன்ஸ்ட்ரக்ஷன், லைக் வந்து பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு எல்லாமே வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இது யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த பில்டிங்கோடைய ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி அது மட்டும் இல்லாமல் ரஸ்ட் வந்து படாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த டிஎம்டி கம்பிகள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் குஜராத் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. அண்ட் இவங்களுடைய 95% ஆஃப் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்டி பாஸ்லேருந்து மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. கடந்த 3 வருடமா வந்து இதுலேருந்து தான் வந்துட்டு இருக்கு நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு சில ஆ சின்ன போர்ஷன் வந்து இன்கம் வந்து இந்த ஸ்கிராப்பு, பைண்டிங் ஒயர் அண்ட் பில்லட் இதுலேருந்துமே இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் இன்கம் அண்ட் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து டோட்டலாவே உங்களோட பிசினஸ். ஸோ டிஎம்டி கம்பிகளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. இதுலேருந்து 95%ம், அதுக்கப்புறம் அதுலேருந்து வர ஸ்கிராப், பைண்டிங் ஒயர் அண்ட் பில்லட்லேருந்து ஒரு ரிமைனிங் இருக்கிற 5% வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிஸ்னஸே இதுதான். ரொம்பவே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடலில் தான் இவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய யாருக்கெல்லாம் இவங்க குடுக்குறாங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரீட்டெயில் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கஸ்டமர்ஸ் 2 பேருக்குமே வந்து இவங்க வந்து சப்ளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டெயில் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூ வந்து ரீட்டெயிலர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் வருது. ஸோ 2025 ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, அதாவது இவங்களோட கிட்ட வந்து 3 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் 227 டீலர்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தோம்னாக்கா, குஜராத் அந்த ஏரியால தான் வந்து இருக்காங்க. ஸோ இதனால வந்து இவங்களுக்கு குஜராத்தில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரீச் வந்து இருக்குன்றது நமக்கு கிளியரா தெரியுது. அண்ட் இவங்க கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரீட்டெயில் லைசென்ஸ் அக்ரீமெண்ட்டுமே இருக்கு. காமதேனு லிமிடெட் கூட. அதனால வந்து இந்த லைசென்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து நவம்பர் 2022லேருந்தே இருக்கு. ஸோ அதனால இவங்களால வந்து குஜராத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, காமதேனு அப்படின்ற பிராண்ட்லயுமே வந்து இவங்களால வந்து டிஎம்டி பாஸ் வந்து அஃபிஷியலா செல் பண்ண முடியுது. இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஸோ 2,00,000 மெட்ரிக் டன் வந்து டிஎம்டி பாஸ் தான் வந்து இவங்களுடைய கெப்பாசிட்டியா இருக்கு. புரொடக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ 2023ல பார்க்கும்போது 1,61,000 கிட்ட வந்து மெட்ரிக் டன் வச்சிருக்காங்க. இப்போ 2024 அதே ரேஞ்ச் தான். 2025ல கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. ஆனா வந்து 2026ல வச்சு பார்க்கும்போது, முதல் 3 மாதத்திலேயே வந்து 36,000 கிட்ட அவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதே பெர்ஃபார்மன்ஸ் அவங்க நல்லா பண்ணும் பட்சத்தில வந்து இங்கேயுமே வந்து ஒரு 1,400,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ராங் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி வந்து வச்சு பார்க்கும்போது, இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு நாளுக்கு நாளு. ஸோ அடுத்து வந்து ஐபிஓ டேட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஐபிஓ ஓப்பனிங் டேட் வந்து 17 செப்டம்பர். க்ளோசிங் டேட் வந்து 19 செப்டம்பரா இருக்கு. இஷ்யூ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 94லேருந்து ரூ. 99 வரைக்கும் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனிக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் கொஞ்சம் இருக்கிறதுனால, ஹையர் பிரைஸ் பேண்ட்ல அப்ளை பண்றவங்களுக்கு லாட்டரி பேசிஸ்ல அலாட்மெண்ட் கிடைக்கும். மார்க்கெட் லாட் பார்த்தோம்னாக்கா 150 ஷேர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ண 14,850 வேணும். நீங்க இதே வந்து ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில வரீங்க அப்படின்னாக்கா 2,14,000 அப்ளை பண்ணுவாங்க அவங்க. 2,07,900 வரும். இதே வந்து பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில பார்த்தோம்னாக்கா
68 லாட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. 10,09,800 வருது. ஐபிஓட லிஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2த்துலயுமே இவங்க வந்து லிஸ்டிங் வராங்க. ஐபிஓடைய சைஸ் வந்து பார்த்தோம்னாக்கா 148.5 கோடிக்கு வராங்க. கம்ப்ளீட்டாவே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 10 இருக்கு. ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னாக்கா, இப்போதைக்கு 96% வச்சிருக்காங்க. ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா 67% ஆயிடும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அலாட்மெண்ட் பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் 22ஆம் தேதி தான் அலாட்மெண்ட். ஸோ ரீஃபண்ட் ஆர் ஷேர்ஸ் அலாட்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா 23ஆம் தேதி அதுக்கு கிரெடிட்ஸ் வந்து ஆட் பண்றது, ஷேர்ஸை வந்து ஆட் பண்றது. ஐபிஓ லிஸ்டிங் வந்து செப்டம்பர் 24. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இவங்க வந்து ஐபிஓ அப்படியே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் தான் வராங்க 148.5 கோடிக்கு. கேட்டகரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீட்டைலர்ஸ்க்கு வந்து 50% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு போர்ஷன் வந்து இருக்குது ரீட்டைலர்ஸ்க்கு. ஆனால் இது வந்து சின்ன ஐபிஓன்றதுனால டிமாண்டும் அதிகமாக தான் இருக்கும். கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோன்னா 20% இருக்காங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தா 30%. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இவங்க வந்து கடந்த 3 வருடத்துக்கான ஃபினான்ஷியல்ஸ் வந்து இங்க இருக்கு. பிளஸ் வந்து ஸோ இந்த 2025ல இருந்து அந்த 3 மாசம், முதல் 3 மாசம் ஒரு குவார்ட்டருக்கான ஃபினான்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ இவங்களோட அசெட் வைஸ் நம்ம பார்க்கும்போது, கடந்த 3 வருடத்துல வந்து இவங்களோட அசெட் வந்து கிட்டத்தட்ட டபுள் கிட்ட ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, டோட்டல் இன்கம் வந்து சஸ்டைனபிளா வந்து சேம் இன்கம்ல தான் வச்சிருக்காங்க. இந்த முதல் குவார்ட்டர்ல வச்சு பார்க்கும்போது 214 கோடி கிட்ட ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்கம் வந்ததுக்கு. ஸோ 4 குவார்ட்டர் வந்து இது அப்படியே நம்ம 4ஆல மல்டிபிள் பண்ணோம்னாக்கா, ஒரு 800லேருந்து இந்த 870, 80 ரேஞ்ச் கிட்ட போகுன்ற மாரி நம்மளால அஸ்யூம் பண்ண முடியுது. ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து ஸோ யூசுவலா வந்து ஒரு வருடத்துக்கு வந்து 4, 13, 15ன்னு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வருடம் முதல் குவார்ட்டர்லயே வந்து 8.5 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே ப்ராஃபிட் கன்டின்யூ ஆகும் பட்சத்தில கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி கிட்ட இந்த இயர் வருன்ற மாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இபிடா பார்த்தாலுமே வந்து 20லேருந்து போன வருடம் மார்ச் வரைக்கும், இந்த வருடம் மார்ச் வரைக்கும் 45ஆ உயர்ந்திருக்கு. நெட் ஒர்த் பார்த்தாலுமே வந்து 30லேருந்து 23 இதுவாயிருக்கு. செம்ம சூப்பரான நெட் ஒர்த். அண்ட் இப்போ பார்க்கும்போது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகி 81 இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 47 கோடி கிட்ட வந்து வச்சிருக்காங்க அவங்க. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் மட்டும் தான் வந்து வருடந்தோறும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம இந்த கடன் வந்து எப்படி பண்றாங்க, கடன் வந்து அடைக்கிறாங்களா இல்லையான்றத. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய growth வந்து ஸ்டெடியா வந்து இருக்கு. எங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டீல் பார் அண்ட் ராட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி செக்டார்ல வந்து இவங்களோட growth வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் இவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து லாங் டர்ம் கஸ்டமர்ஸா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து ஒரு லார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்குமே இருக்கு. ஸோ அண்ட் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லாஜிஸ்டிக் சப்போர்ட் இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸோட ட்ராக் ரெக்கார்டுமே ரொம்பவே வந்து growth சைடில் தான் இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீமுமே நல்லாவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து 20% கிட்ட இருக்கு. அண்ட் இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸும் ஆகும், டிக்ரீஸும் ஆகும். லிஸ்டட் பியர் கம்பேரிசன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து 20 கிட்ட இருக்கு. அண்ட் இதில் வந்து சூப்பராக இருக்கிறது வந்து யாரு அப்படின்னாக்கா, இவங்க தான் வந்து ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தில் வந்து நல்லாவே இருக்காங்க. என்ஐவிலையுமே வந்து இவங்க வந்து டீசெண்டான ஒரு என்ஐவியில் இருக்காங்க. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பார்க்கும்போது நம்ம இந்த எலக்ட்ரு
எலக்ட்ரோ தெர்மல் இந்தியா இவங்க வந்து நல்லாவே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விராஜ் அயன் அண்ட் ஸ்டீல் வந்து 13 வந்து அதிகமாக இருக்காங்க. இவங்களது எல்லாமே வந்து இபிஎஸ் சூப்பராக தான் இருக்கு. அண்ட் இபிஎஸ் பேசிக்ஸ்மே வந்து பார்க்கும்போது இவங்களது வந்து ஓகேவா தான் இருக்கு. ஸோ காம்படிட்டர்ஸ் கூட பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த காமதேனுன்ற பிராண்டில் வந்து சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் விராஜை விட பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து ஓகே தான். நல்ல ஒரு லிஸ்டட் கம்பேரிசன்ஸ் பார்க்கும்போது மற்ற ஒரு சில கம்பெனிஸை விட இவங்க நல்லாவே இருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது, 20% அதுக்கு. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து வந்து என்னோட ஃபைனல் டிசிஷன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ இது வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நல்லா தான் இருக்கு. அண்ட் கம்பெனியுமே நல்ல பாசிட்டிவ் சைடில் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ வந்து நான் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா அக்கௌண்ட்ல வந்து நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இன்கேஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்றத நான் ஃபைனல் டே அப்போ பார்த்துட்டு தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாக்கா, அந்த டைமில் வந்து மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு, டிமாண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையான்றதை நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்களும் வந்து அத பார்க்கணும் அப்படின்னாக்கா, உடனே நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அனைத்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸும் அதில தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ, உடனே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்களா இல்லையா? இல்ல என்னோட டிசிஷன பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இல்லையான்றதையுமே நீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தனா லைக் பண்ணி, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம, நேத்து நம்ம வந்து ஒரு லைவ் போயிருக்கோம். அந்த லைவோட வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நம்ம வந்து எவ்ரி வீக் சாட்டர்டே ஈவினிங்ல வந்து நைட்ல வந்து 9 பிஎம்க்கு நம்ம வந்து லைவ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சொல்லுங்க, நம்ம லைவ் போடலாமா வேணாமான்றதையும் சொல்லுங்க. ப்ளஸ் நீங்க லைவ் போட்டா ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றதையும் சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.